இட்லி நேற்று நைட் சுட்ட இட்லி இருந்துச்சு. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம இப்போ அதுக்குன்னு சட்னி அரைச்சி சூடு பண்ணிட்டு இருக்கணும். அதனால இட்லி உப்புமா தான் செய்ய போறேன். இதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமா கறி மசாலா தூள், உப்பெல்லாம் போட்டு பரட்டி வச்சிட்டேன். ஏன்னா அந்த இட்லி நல்லா ஊட்டுன்னு பரட்டி வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சிம்பிள் தான், வேஸ்டா போகாம இட்லி வந்து நம்ம இந்த மாதிரி தாளிச்சிட்டா சூப்பரா இருக்கும். எண்ணெய் காய்ச்சி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பெரிய வெங்காயம், அதுவும் இதிலே போட்டோம். ஏற்கனவே காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், அதனால இப்போ 2 வரமிளகாய் கட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கிறோம். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து இட்லியும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுதான் நம்ம இதிலே அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே இட்லி போட்டதை நம்ம இதை அப்படியே ஒன்று போல நம்ம அப்படி கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் முன்னையும் போட்டு ஊற வச்சுட்டேன், உப்பெல்லாம் போட்டு. இப்போ பாருங்க எப்படி பாருங்க, நல்லா இட்லி சூடாச்சுங்க. நம்ம போட்டு பாருங்க, நல்லா பாருங்க இந்த மாதிரி வரணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள்லாம் போட்டதுனால சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டோம்னா இட்லி உப்புமா ரெடிங்க, சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.